யார் படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கடா. இது என்னன்னு தெரியும். வீரம் படத்தில் வர சாங்கோட ஒரு சென்ட்ரலில் வர ஒரு லைன் தான் இது. அந்த படத்தில் எந்த நினச்சி வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியலை. ஏன் அது மாதிரி வச்சுருக்காங்க? அந்த லைன் சொன்ன விதத்துலேயே தான் இங்கே நடந்துக்கிட்டே வருது. எஸ், உங்களுக்கே தெரியும், சமீபத்தில் தனுஷ் அவர்கள் தனது பிறந்தநாள் விழாவை ஒரு பிரபல காலேஜோடைய ஆடிட்டோரியமில் கொண்டாடியிருக்காரு. அப்போ சில விஷயங்கள் பேசியிருக்காரு. தனது ரசிகர்கள் மன்றங்களை சந்தித்து சில விஷயங்கள், அறிவுரைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. நெகட்டிவ் பரப்புகிற ஆட்கள் நம்ம ஆட்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி. நமக்கு நல்லது நினச்சா நம்ம திரும்பி நல்லதே நினைப்போம், நம்மளை விமர்சனம் பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு திரும்ப நல்லதே விளைப்போம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களாக ரசிகர்கள் மத்தியில் அவர் பேசினார். இன்னொரு வார்த்தையும் சொன்னார். தல அஜித் சார் சொல்கிற மாதிரி தான், நானாக ஒத்துக்கிற வரைக்கும் தோத்துட்டேன்னு நானாக ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தல அஜித் சார் சொல்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அவர்களை தனுஷ் அவர்கள் கொடுத்துருந்தார். ரைட், என்ன பிரச்சனை? ஏன் தனுஷ் அவர்கள் இப்போ அஜித் பேரை உள்ளே இழுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பல கட்சிகள் பிரச்சாரம் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம ஒன்றும் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, டிவிகே, பிஜேபி, காங்கிரஸ், எல்லா கட்சியும், கூட்டணி கட்சிகள் இருக்க கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே பிரச்சாரம் பண்ணும்போது ஒரே ஒரு நடிகர் ஃபோட்டோ தான் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் கொடுத்தாங்க. அந்தந்த தலைவர்களோடு இருக்கிற மாதிரி ஒரு நடிகர் அந்தந்த தலைவர்களோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை அந்தந்த கட்சி தொண்டர்கள் பிரச்சாரம் பண்ண வரும்போது அந்த தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த நடிகர் யாருன்னா அஜித்குமார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போதும் அன்புமணி ராமதாஸ், அஜித்குமார் இருக்கிற ஃபோட்டோவை அன்புமணி அவர்கள் கையில் கொடுத்தாங்க. அப்போது முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போதும் அந்த ஃபோட்டோவை கொடுத்தாங்க. இப்போது இது முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போதும் விஜய் அவர்களும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போதும் அண்ணாமலை அவர்களும் அஜித் அவர்களும் இருக்கிற ஃபோட்டோவை கொடுத்தாங்க. அண்ணாமலை அவர்களும் ஓப்பனாகவே பேசினார். அவர் பெரிய தலைங்க, நான் சின்ன தலைங்க அப்படின்ற மாதிரி பேசினார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சீமானவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போதும் அந்த ஃபோட்டோவை கொடுத்தாங்க. அஜித் அவர்களும் சீமானவர்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. வேறு எந்த நடிகர் ஃபோட்டோவுமே கொடுக்கல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். வேறு எந்த நடிகர் ஃபோட்டோவுமே கொடுத்தாங்க. ஏதோ 1-2 கட்சிகள் தான் கொடுத்தாங்க. ஆனால் எல்லா கட்சி தலைவர்கள்கிட்டக்குமே கொடுத்த ஒரே ஒரு நடிகர் யாருன்னா அஜித்குமார். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயந்தான் சார், நல்லவங்களுக்கு அரசியல் செட் ஆகாது சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நல்லவங்களுக்கு அரசியல் செட் ஆகாது. அரசியலில் நின்னாலும் அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சம். இந்த ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. என்ன வீடியோனா, ஏழை ஜாதி படத்தில் விஜயகாந்த் அவர்கள், என்னுடைய மானசீக குரு, சினிமாவில் சொல்கிறாங்க, அரசியலில் கிடையாது, சினிமாவில் என்னுடைய மானசீக தலைவன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் ஏழை ஜாதி. அந்த ஏழை ஜாதி படத்தில் ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை இப்போ பாருங்க. நாடு நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர், அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. தமிழ்னு தமிழனுக்காகவே வாழ்ந்தாரு பேரறிஞர் அண்ணா, அவரை காஞ்சிபுரத்தில் தோக்கடிச்சாங்க. பார்த்துட்டீங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, நல்லவங்களை இங்கே யாரும் மதிக்க மாட்டாங்க, நல்லவங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். கக்கன்னு ஒரு நேர்மையான மந்திரி இருந்தாலும் தெரியுமா உனக்கு? கடைசி காலத்தில் காரு கூட இல்லாமல் பஸ்ல ஏறி போனாருப்பா. தூள் படம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொர்ணாக்கா ஓட்டு கட்டிட்டு போய் வருவாங்க. அப்போது விவேக் அண்ணன் சியான் விக்ரமை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? அந்த காலத்தில் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது நல்லவங்கள்லாம் நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரசியலுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லவங்க எல்லாம் நமக்கு எதுக்குப்பா அரசியல்னு சொல்லி ஒதுங்கி போனதுனால இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ளே போந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அரசியலும் கெடுக்குது அப்படின்ற மாதிரி விவேக் ஐயா அவர்கள் ஒரு டைலாக் சியான் விக்ரம் அவர்கள்ட்ட சொல்லுவார். நீங்கள் அந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். தூள் படத்தில் அந்த சொர்ணாக்கா, அந்த தெலுங்கானா சகுந்தலா அக்கா ஒரு ஓட்டு கேட்டு வரும்போது அந்த டைலாக்கை சொல்லுவார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நல்லவங்கெல்லாம் இன்றைக்கி ஒதுங்கிட்டாங்க. நமக்கு அரசியல் வேண்டாம், அரசியல் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஆளை பிடிச்சிட்டு அப்பேற்பட்ட எல்லா மீடியாக்களிலையும் எல்லா அரசியல் தலைவர்களிலையும் இவர் தாங்க பேச்சு, இவர் தாங்க இதுன்ற மாதிரி ஃபோட்டோவை காமிச்சு இது பண்ணுறது
அவரை வர வைக்கிறதுக்காகவா, இல்லை அவரை வைத்து அனுதாப ஓட்டு தர்றதுக்காகவா, இல்லை அவரது ரசிகர்கள் பட்டாளம் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்களுக்கு ஈவனான ஃபேன் பேஸே இருக்குது, அதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. இவர் தான் பெரியவர், அவர் தான் பெரியவர் சொல்ல வரல. சினிமாவை பொறுத்தவரை இவருக்கு என்ன இருக்கோ, இவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஆடியன்ஸ்னால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்குது. இவருக்கு வந்து குழந்தைகள், லேடிஸ் அப்படி இருக்குன்னா, இவருக்கு ஜென்ஸு கிட்ஸே வந்து அவ்வளோ இருக்குது. அதாவது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா 90% ஃபேன் பேஸே ஜென்ஸு தான் இருக்குது. ஏன்னா மெச்சூர்டாக யோசிக்கக்கூடியவர்கள். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அப்படி இருக்குது. இவர் வரத்தில் என்ன தப்பு, இல்லை இவருடைய ஃபோட்டோ கட்டுறது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் பல அரசியல் தலைவர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, சத்தியமாக அவர் அரசியலுக்கு வரமாட்டார். நீங்கள் எழுதி வச்சுங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, இந்த முதல்வன் படத்தில் மாதிரி அவர் வீட்டு வாசலில் போயிட்டு தலைவா தமிழ்நாட்டை நீ தான் தலை நீ காப்பாற்றுன்னு சொல்லி நீ வீட்டுக்குள்ளே போய்ட்டு குட்டிக்கரணம் போட்டு உட்காந்துருந்தாலும் சரி, அவர் அரசியலுக்கு வரவே மாட்டார். இது 100% உறுதி. இது யாரும் அஜித் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு மட்டும் இருக்காதீங்க. சத்தியமாக அவர் அரசியலுக்கு வரவே மாட்டார். ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. இப்போ எல்லாருக்குள்ள ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும். அதை வைத்து பார்க்கும்போது என்னென்ன, அவர் அம்மையார், மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ரொம்ப வந்து ஒரு வாரிசு மாதிரி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பழகியவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். வந்து ரொம்ப தனது மகன் போல் நினைத்த ஒரு நடிகர் யான்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களை நினைச்சாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த கட்சியில் உள்ள எப்படியாச்சும் அஜித்குமார் அவர்களை சேர்த்து அந்த கட்சியை வந்து அவங்களோட கொடுக்கலாம், அவங்க தான் என்னுடைய அடுத்த அரசியல் வாரிசுன்ற மாதிரி வந்து எல்லா நிகழ்வும் நடந்து தான் நாம் சொல்லலை. பல அரசியல் வல்லுநர்கள் அங்கே அந்த கட்சியில் இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க, அம்மா யார் வந்து அஜித் அவர்களுக்கு கையில் அந்த கட்சியை ஒப்படைக்கலாம், அஜித் அவர்கள் தான் என்னோடய அரசியல் வாரிசு அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. உண்மைதான் நடந்த நிகழ்வு, உண்மைதான்றது அந்த கட்சியில் இவங்களே பேசியிருக்காங்க, நாம் சொல்லலை. ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த அதிமுக கட்சி எந்த லட்சத்தில் போயின்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து எல்லாமே செதறிச்சு. அப்படியே டோட்டலாக ஒரு 10-15 குரூப்பாக செதறி ஓடி போயிடுச்சு. ஏற்கனவே டிடிவி ஒரு குரூப்பு, சசிகலா ஒரு குரூப்பு, ஓபிஎஸ் ஒரு குரூப்பு, இப்போ பார்த்தாது எடப்பாடி ஒரு குரூப்பு, எஸ்பி வேலுமணி ஒரு குரூப்பு, சிவி சண்முகம் ஒரு குரூப்பு, சிஆர் விஜயபாஸ்கர், எல்லா ஆளாளுக்கும் கொஞ்சம் பிச்சு எடுத்து போயிட்டாங்க. இந்த பிஸா வரும்போது பார்த்துக்க, நீங்கள் ஆர்டர் பண்ணால் தெரியாது, 6 பீஸா போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஆளாளுக்கு ஒன்று பிச்சு எடுத்து போனால் என்ன இருக்கும், அந்த மாதிரி இப்போ வந்து பிச்சுன்னு ஓடி போயிடுச்சு. ஏன் வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து அந்த கட்சியை வந்து, ஏன்னா அம்மையார் அவர்கள் வந்து அவ்வளோ ஆசைப்பட்ட ஒரு நபர் அஜித்குமார் கட்சிக்குள்ளே வரணுன்ட்டு. ஸோ ஏன் வந்து ஒரு அதிமுக பக்கமோ இல்லை ஒரு புதுசாக கட்சியோ ஆரம்பிக்கக்கூடாது, என்ன பிரச்சனை, ஏன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணுது. ஆனால் ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா, நல்லவங்களாம் அரசியல் செட் ஆகாது, இப்போ நல்லவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போனாலே போதும்பா. இப்போ ரஜினிகாந்த்லாம் உங்களுக்கு தெரியலையா, நல்லவங்களாம் அரசியல் வந்தால் செட் ஆகாது, மனிதர்கள் மதிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா எங்கள் கேப்டன் நடந்தது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க, கடைசியில் பரிசளிப்பு கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ அதனால் அந்த நல்லவங்களுக்கு அரசியல் செட்டே ஆகாது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவர் வராமல் இருக்குது. நல்லது, 12 வருஷம் போயிட்டு வர மாட்டோம், இருக்கிற வரைக்கும் 12 வருஷம் ஜாலியாக போயிட்டோம்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஒரு பக்கம் அந்த துவந்து கிடக்கும் விழுந்து கிடக்கும் அந்த அதிமுக தலைமுறை செய்யணும்னு ஒரு பக்கம் தோணுது. பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல, என்னுடைய பர்சனல் கருத்து. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவான். தனுஷ் அவர்கள் இதே அஜித் பேரை சொல்கிறாரு, அஜித் ரசிகர்களில் வந்து அவர் இழுக்கிறாரா அப்படின்ற மாதிரியே ஒரு கேள்வி எழுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப தனுஷுக்கு பிடிச்ச நடிகரே வந்து ரஜினிகாந்த் அவர்களும் அஜித் அவர்களும். இதை நான் சொல்ல அவரே சொல்லியிருக்காரு பல மேடைகளில். ஒரு படத்தில் வந்து தலை படத்துக்கு வந்து கட் அவுட் வச்சு இதெல்லாம் பண்ணுவார். ஐ திங்க் மாப்பிள்ளைன்னு நினைக்கிற அந்த படம் பேர். அந்த படத்தில் வந்து அஜித்தோடைய கட் அவுட்டை வச்சு இவர் ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் பார்க்குற மாதிரி ஒரு இதுவே வச்சுருப்பார். ரீல் பெட்டி கூட தூக்கிட்டு வந்திருப்பார். உங்களுக்கு தெரியும், எனக்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்கிறேன் நீ தலை படத்துக்கு அப்படின்ற மாதிரி பேசுவார். அதுமாதிரி ஒரு இன்டர்வியூவில் கூட சில இன்டர்வியூ கூட சொல்லியிருக்காரு, எஸ் ஐ எம் ஆல்வேஸ் அஜித் சார், அட்மையர் ஆஃப் அஜித் சார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. நாம் சொல்லலை, அந்த மாதிரி அவரே பேசியிருக்காரு. ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ ஒருவேளை அஜித் ரசிகர்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுது. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அரசியலுக்குள்ளே வரப்போகிறாருன்றது உறுதி தான். நம்ம பல இடங்களை விசாரித்தோம், அது உண்மையிலேயே உறுதி தான். ஸோ இன்னொரு பக்கம் என்னென்னா, தனது மாமனார், முன்னாள் மாமனார் தான் சொல்லணும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வர முடியல, வரத்துக்கு உண்டான சுச்சுவேஷன் இருந்தும் அவர் வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டார். 2 முறை அவருக்கு வாய்ப்பு வந்தது, 2 முறை வாய்ப்பு வந்து அவர் வேணான்ட்டு ஒதுக்கிட்டார். ஒருவேளை அவருடைய லட்சியத்தை தனது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இருந்தவர், சரி அவர் வரலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாரோ, நீ பண்ணு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரஜினிகாந்த், கமலஹாசன், அடுத்தது அஜித் அவர்கள், விஜய் அவர்கள்.
அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவர் தனுஷ் அவர்கள். ரசிகர்கள் பட்டாளம், நான் சொல்கிறது அதிக ரசிகர்கள் பட்டாளம் கொண்ட லிஸ்ட்டில் அடுத்தது வந்து தனுஷ், சூர்யா, இவங்களாம் அந்த ஒரே ஈவனாக இருக்காங்க. தனுஷ், சூர்யா, சிம்பு இவங்கெல்லாம் ஒரே ஈவனாக இருக்கிற ரசிகர் பட்டாளம் வச்சுருக்காங்க. அவங்களோட ஒரு படி கீழே இருக்கிற, அதாவது அஜித் விஜய் அவர்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு படி கீழே இருக்கிற ரசிகர் பட்டாளம் வச்சுக்கணும். நிச்சயமாக இவங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ எல்லா நடிகர்களும் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அது வேறு விஷயம். ஸோ இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நாம் சப்போர்ட் பண்ணால் ஓரளவுக்கு ஒரு ரீச் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரியும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நினச்சிருக்கலாம். அவர் பண்ணாருன்னு சொல்ல வரல, அவர் விதமாக மறைமுகமாக சப்போர்ட் கூட பண்ணலாம். ஸோ இதனால் வந்து ஒரு வேளை அவர் திடீர்னு வந்து அரசியலில் நம்மளும் இறங்குவோம் அப்படின்ற மாதிரி இறங்குறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுது. பட் என்ன இருந்தாலும் யார் அரசியலுக்குள்ளே வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணினாலே எங்களுக்கு போதும். இருக்கிற அதான் சொல்லுவாங்கள்ல, இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச அரசியலாச்சும் கொஞ்சம் தயவுசெய்து காப்பாற்றுங்க அப்படின்றது தான். ஏன்னா காமராஜர் கக்கன் காலத்தில் இருந்த அரசியலுக்கும் இன்றைக்கி இருக்கிற அரசியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய மாறுதல்கள் இருக்குது. பட் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணால் போதும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. உண்மையிலேயே தனுஷ் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தார்னா அஜித் ரசிகர்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணி சொல்லணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறாரா போட. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.